வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட் 2026-27 அடிப்படை தகவல்கள் பட்ஜெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியல் அமைப்பில் பட்ஜெட் என்ற சொல் இல்லை. அதாவது இந்திய அரசியல் அமைப்பில் பட்ஜெட் என்ற சொல் இல்லை. அரசியலமைப்பின் சரத்து 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் என்ற சொல் இல்லை. அரசியலமைப்பு சரத்து 112 என்ன சொல்லியிருக்கு? ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரத்து 110 என்ன சொல்லுதுன்னா பண மசோதா. சரத்து 110 என்ன சொல்லுது? பண மசோதா. சரத்து 113 மதிப்பீடுகள் தொடர்பான நடைமுறை. சரத்து 113 என்னது? மதிப்பீடுகள் தொடர்பான நடைமுறை. சரத்து 114 என்ன அப்படின்னா ஒதுக்கீட்டு மசோதா. சரத்து 114 என்னது? ஒதுக்கீட்டு மசோதா. 115 சரத்து 115 துணை மானியங்கள். 115 என்னது? துணை மானியங்கள். 116 என்னதுன்னா இடைக்கால வரவு செலவு திட்டங்கள். 116 இடைக்கால வரவு செலவு திட்டங்கள். 117 எது அப்படின்னா நிதி மசோதாக்கள். சரத்து 265 என்னதுன்னா சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே வரி விதிக்கலாம். என்னது? சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் மட்டும்தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னா 265. 266 ஒருங்கிணைந்த நிதி மற்றும் பொது கணக்கு. ஒருங்கிணைந்த நிதி மற்றும் பொது கணக்கு தான் 266. 267 அவசர கால நிதி. 110 அப்படின்னா பண மசோதா. 113 அப்படின்னா மதிப்பீடுகள் தொடர்பான நடைமுறை. மதிப்பீடுகள் தொடர்பான நடைமுறை. 114 அப்படின்னா 14 என்னதுன்னா ஒதுக்கீட்டு மசோதாக்கள். 115 அப்படின்னா துணை மானியங்கள். 116 அப்படின்னா இடைக்கால வரவு செலவு திட்டங்கள். 117 நிதி மசோதாக்கள். சரத்து 265 சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் மட்டுமே வரி விதிக்கலாம். சரத்து 266 ஒருங்கிணைந்த நிதி மற்றும் பொது கணக்கு. சரத்து 267 அவசர கால நிதி. அது பட்ஜெட் என்ற சொல் இடம்பெறல. ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்த 9வது தொடர்ச்சியான மத்திய பட்ஜெட் எது அப்படின்னா இதுதான். 9 மொத்தம் இது வரைக்கும் 8 தொடர்ச்சியாக தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது 9வது மத்திய பட்ஜெட். முக்கிய நோக்கம் எதற்காக பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா உற்பத்தி திறனை உயர்த்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல், பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. எது? உற்பத்தி திறன் உயர்த்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல், பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது 3 முக்கிய கடமைகள் என்னென்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சினா உலகளாவிய நிச்சயமற்ற சூழலிலும் உற்பத்தி போட்டித்திறன் மற்றும் மீள்திறனை அதிகரிக்கிறது. உலகளாவிய நிச்சயமற்ற சூழலிலும் உற்பத்தி போட்டித்திறன் மற்றும் மீள்திறனை அதிகரித்தல். மக்கள் திறன் மேம்பாடு அப்படின்னு என்னென்னா மக்களின் திறனை வளர்த்து இந்தியாவின் வளர்ச்சியில் பங்காளிகளாக மாற்றுதல். மக்களுடைய திறனை வளர்க்கணும். அதுக்கப்புறம் சேவைத்துறைக்கு முன்னுரிமை தரணும். அனைவருக்கும் வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா வளங்கள், வசதிகள், வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வது. அடுத்தது பட்ஜெட்டுடைய நோக்கங்கள்னா நிலையான வளர்ச்சினா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேவா? மொத்த பட்ஜெட்டுடைய அளவுன்னு பார்க்கும்போது 53.47 லட்சம் கோடி. மொத்த பட்ஜெட்டுடைய அளவு 53.4 லட்சம் கோடி. மூலதன செலவு அப்படின்னு பார்க்கும்போது 12.2 லட்சம் கோடி. மூலதன செலவு எவ்வளோ? 12.2 லட்சம் கோடி. முந்தைய ஆண்டு எவ்வளோ அப்படின்னா 11.2 லட்சம் கோடி. மூலதன செலவு முந்தைய ஆண்டு 11.2 லட்சம் கோடி.
நிதி பற்றாக்குறை. ஜிடிபியில் அரசு கடன் 56.1%லேருந்து 55.6% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டிஃபிசியட் 4.4லேருந்து 4.3 இருக்குது. வருமான வரி 2026-27 புதிய வருமான வரி விகிதங்களில் மாற்றம் இல்லை. இது 2026-27 வருமான வரியில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு வரி விலக்கு வரம்பு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அது வரி விலக்கு எத்தனை லட்சத்துலேருந்து எத்தனை லட்சம் பார்க்கும்போது 7 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. வருமான வரியோடைய ஸ்லாப்ஸ் என்னதுன்னா 4 லட்சம் வரைக்கும் வரி இல்லை. 4லேருந்து 8 லட்சமாக இருந்துச்சுன்னா 5% வரியும், 8லேருந்து 12 லட்சமாக இருந்தால் 10% வரியும், 12லேருந்து 16 லட்சமாக இருந்தால் 15% வரியும், 16லேருந்து 20 லட்சமாக இருந்தால் 20% வரியும், 20லேருந்து 24 லட்சமாக இருந்தால் 25% வரியும், 24 லட்சத்திற்கு மேல் இருந்தால் 30% வரியும் இந்திய அரசாங்கம் போடுவாங்க. அதுக்கப்புறம் புதிய வருமான வரி சட்டம் பார்க்கலாம். 2025 புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 2026 முதல் அமலுக்கு வரும். வரி விதிகள் மற்றும் படிவங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தில் இருந்த நீண்ட மற்றும் சிக்கலான பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கு. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1 2026 முதல் அமலுக்கு வரும். வரி விதிகள் மற்றும் படிவங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தில் இருந்த நீண்ட மற்றும் சிக்கலான பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கு. தவறான வருமான வரி கணக்குகளுக்கு 100% அபராதம் விதிக்கப்படும். வரி குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கப்படும். குறைந்த வரி செலுத்துவோர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் 6 மாத வெளிநாட்டு சொத்து வெளிப்படுத்துதல் திட்டத்தை பயன்படுத்தலாம். இது குறைந்த வரி செலுத்துவோர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் 6 மாத வெளிநாட்டு சொத்து வெளிப்படுத்துதல் திட்டத்தை பயன்படுத்தலாம். வெளிநாட்டு பயணம், கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான TCS 2% குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய சட்டத்தால் வரி தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய சட்டத்தின் அளவு மற்றும் பிரிவுகள் சுமார் 50% குறைச்சிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 50% குறைச்சிருக்காங்க. தொழில், உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம். இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் எப்போ அப்படின்னா 2.0. இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் 2.0. செமிகண்டக்டர் மற்றும் விநியோக சங்கிலி மேம்பாட்டிற்கு எத்தனை கோடி அப்படின்னா 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மின்னணு பாகங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க மின்னணு பாகங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. செமிகண்டக்டர் மற்றும் விநியோக சங்கிலி மேம்பாட்டிற்கு 40,000, மின்னணு பாகங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க 40,000 கோடியும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அரிய கனிம வழித்தட திட்டம் செயல்படுத்தப்படும். எங்கெங்க அப்படின்னா ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் அரிய கனிம வழித்தடம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தரவு மையங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தரவு மையங்கள் அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் வரி விலக்கு. அதாவது இந்தியாவில் தரவு மையங்கள் அமைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எந்த வருஷம் வரைக்கும் வரி விலக்குன்னு பார்த்தீங்கன்னா 2047 வரைக்கும். சேவைத்துறையில் இந்தியாவின் உலகளாவிய பங்களிப்பு 10% உயர்த்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும். எந்த துறை அப்படின்னா சேவைத்துறையில் இந்தியாவின் உலகளாவிய பங்களிப்பை எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10% உயர்த்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி சந்தை. STT அப்படின்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 150% வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. STT என்னது 150% வரைக்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்கான TCS 2% குறைச்சிருக்காங்க.
ஓகேவா. அடுத்தது உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து. பொது உள்கட்டமைப்புக்கான செலவு 12.2 லட்சம் கோடி. மேற்கு வங்கம் மற்றும் குஜராத் இடையே புதிய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். ஓகேவா. மேற்கு வங்காளம் மற்றும் குஜராத் இடையே புதிய டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஓகேவா. நகரங்களுக்கு இடையே 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள், 5 ஆண்டுகளில் 20 புதிய தேசிய நீர்வழிகள். அதுக்கப்புறம் இதெல்லாமே செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. கடலோர சரக்கு போக்குவரத்து ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிவேக ரயில் வழித்தடங்கள்னால் சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து ஹைதராபாத், பூனே ஹைதராபாத், பெங்களூர் ஹைதராபாத், பெங்களூர் வாரணாசி, வாரணாசி சிலிகுரி. அதுக்கப்புறம் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி. மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்னணுவியல் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான அரிய கனிம உற்பத்தி வசதிகள். மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி அப்படின்னா மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அப்புறம் மின்னணுவியல், அதுக்கப்புறம் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான அரிய கனிம உற்பத்தி வசதிகள். ஓகேவா. அடுத்தது தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா இங்கே எல்லாமே. அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் மருத்துவம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒருங்கிணைந்த வளாகங்கள் அமைக்கப்படும். எது? மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி ஒருங்கிணைந்த வளாகங்கள் அமைக்கப்படும். அதுக்கப்புறம் பயோஃபார்மா பவர் திட்டத்திற்கு எவ்வளோ கோடி அப்படின்னா 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு. 7 அரிய நோய்களுக்கான தனிப்பட்ட பயன்பாட்டு இறக்குமதி மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு. ஓகேவா. எது? 7 அரிய நோய்களுக்கான தனிப்பட்ட பயன்பாட்டு இறக்குமதி மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில முக்கிய புற்றுநோய் மருந்துகளும் அடிப்படை சுங்கவரி விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 17 வகை புற்றுநோய் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்கவரி விலக்கு. சுகாதாரத்துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 1,06,530 கோடி. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம். இது சுகாதாரத்துறைக்கான மொத்த ஒதுக்கீடு. ஓகேவா. அடுத்தது இதில் சுமார் 1.01 லட்சம் கோடி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிராந்திய மருத்துவ மையங்கள் அமைக்கும் திட்டம். இந்தியாவை முக்கியமான மருத்துவ சுற்றுலா தலமாக மாற்றுதல். மாநில அரசுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும். எது? இந்த பிராந்திய மருத்துவ மையங்கள் யார் கூடனா மாநில அரசு கூடயும் இந்த தனியார் நிறுவனங்கள் கூட இணைஞ்சும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை மருத்துவ கல்வி மற்றும் பணியாளர் மேம்பாடு. புதிய துணை மருத்துவ பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் மேம்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா துணை மருத்துவ கல்வி மற்றும் பணியாளர் மேம்பாடு. புதிய துணை மருத்துவ பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும். ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் மேம்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் துணை மருத்துவ பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிற்சி அளிக்கப்படும் துறைகள் என்னென்ன அப்படின்னா கண் மருத்துவம், கதிரியக்கவியல், மயக்க மருந்தியல், அறுவை சிகிச்சை, அரங்க தொழில்நுட்பம், உளவியல் மற்றும் பிற துறைகள். அதுக்கப்புறம் முதியோர் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு திட்டம். எத்தனை பராமரிப்பாளர்கள்னு பார்க்கும்போது 1.5 லட்சம் பராமரிப்பாளர்களுக்கு. இதில் யோகா மருத்துவ சோதனைகள் தொடர்பான பயிற்சி அளிக்கப்படும். சுகாதார நிதி வளர்ச்சினா கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 164% அதிகரிச்சிருக்கு. சுகாதார நிதி வளர்ச்சி அப்படின்னா கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 164% அதிகரிச்சிருக்கு. துணை மருத்துவ பணியாளர்கள் மேம்பாட்டிற்காக முதல் முறையாக இந்த துணை மருத்துவர் பணியாளர் மேம்பாட்டிற்காக முதல் முறையாக 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் சுங்க சீர்திருத்தங்கள் மற்றும் வர்த்தக சலுகைகள். சர்வதேச பயணிகளின் பயண பொதிகளுக்கான சுங்க விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். துறைமுகங்களில் சரக்குகளை விரைவாக விடுவிக்க ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்படும். நேர்மையான மற்றும் நம்பகமான இறக்குமதியாளர்களுக்கு எளிதான சரிபார்ப்பு மற்றும் அனுமதி நடைமுறைகள் வழங்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார இயக்குநர்களுக்கு எளிமையான வரி செலுத்தும் விதிகள் அறிமுகப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் சுங்கத்துறையில் AI அடிப்படையிலான ஆய்வு மையம் செயல்படுத்தப்படும். சிறிய வரி பிரச்சனைகளுக்கு அபராதத்திற்கு பதிலாக கூடுதல் தொகை செலுத்தி தீர்வு காணும் வசதி வழங்கப்படும். அனைத்து சுங்க நடைமுறைகளையும் ஒருங்கிணைக்கும் புதிய அமைப்பு 2 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான ஒற்றைச்சாளர சுங்க அனுமதி முறை வழங்கப்படும். கூடுதல் சுங்க மாற்றங்கள் அப்படின்னா தனிநபர் இறக்குமதி வரி 20% 10% குறைச்சிருக்கு. இந்த தனிநபர் சுங்கவரி. விமான உதிரி பாகங்களுக்கு அடிப்படை சுங்கவரி விலக்கு. ஒருங்கிணைந்த சுங்க அமைப்பு 2 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும். அடுத்தது கடல் உணவு மற்றும் காலனி ஏற்றுமதி. பதப்படுத்தப்பட்ட கடல் உணவு ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு. இறக்குமதி வரம்பு அதிகரிப்பு. இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி விற்பனை மதிப்பில் 1%. இப்போ ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு, இறக்குமதி வரம்பு அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தற்போது எத்தனை பர்சன்டேஜ்னா 3%. 1% இருந்தது 3% அதிகரிச்சிருக்காங்க. தோல் மற்றும் செயற்கை தோல் காலணிகள். ஏற்றுமதிக்கான குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு, இறக்குமதி அனுமதி. அதாவது ஏற்றுமதிக்கான குறிப்பிட்ட மூலப்பொருட்களுக்கு வரி விலக்கு, இறக்குமதி அனுமதி. முடிக்கப்பட்ட தோல் பொருட்கள் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான முந்தைய 6 மாத கால வரம்பு 1 ஆண்டாக நீட்டிக்கப்பட்டது. நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான நன்மைகள். அமெரிக்கா விதித்த 50% வரி அதிக தொழிலாளர்களை கொண்ட உற்பத்தி துறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இதில் என்ன புதிய மாற்றங்கள் பார்க்கும்போது இந்திய தொல்லியல்துறை வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். ஏற்றுமதி துறைக்கு உதவும் சொல்லியிருக்காங்க. பொருட்களுடைய நிலை மாற்றங்கள். விலை குறையும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 17 வகையான புற்றுநோய்களுக்கான மருந்து, 7 அரிய நோய்களுக்கான மருந்து. உணவுப் பொருட்கள் பார்க்கும்போது மைக்ரோவேவ் அடுப்புகள் இதெல்லாமே விலை குறையும் சொல்கிறாங்க. மைக்ரோவேவ் அடுப்புகள். விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளவை இறக்குமதி செய்யப்பட்ட குடைகள், ATM இயந்திரங்கள், காஃபி உற்பத்தி மற்றும் விற்பனை இயந்திரங்கள். வேளாண்மை, நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல். வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம். விக்ஷித் பாரத் அப்படின்னு என்னதுன்னா ரோஸ்கார் ஆஜீவிகா இயக்கம். விக்ஷித் பாரத், ரோஸ்கார் ஆஜீவிகா இயக்கம் போன்ற புதிய வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 95,692 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னா கிராமப்புற வீடுகளுக்கு தொடர்ச்சியான குடிநீர் வழங்கும் நோக்கத்துடன் ஜல் ஜீவன் மிஷனுக்கு 67,670 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு போன்ற சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு போன்ற சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சுற்றுலா மற்றும் கலாச்சாரம். ஓகேவா. அடுத்தது உயர் முன்னுரிமை மாநிலங்களில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படும்.